இந்த கேண்டில் இதுக்கு பின்னாடி பொக்காஸ் தெரியுதா உங்களுக்கு? ஹார்ட்டின் ஷேப்பில் தெரியுமே. நார்மலாக பொக்காஸ் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த பொக்காஷோட ஷேப்பை வந்து ஈஸியாக மாற்றலாம், அதுவும் டிஐஒய்யா சார்ட் பேப்பர் மூலமாகவே இந்த மாதிரி ஷேப்ஸை கொண்டு வர முடியும். இந்த வீடியோவில் பொக்காவோட ஷேப்ஸ் எல்லாத்தையும் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வேஸ்ட்டாக எதுக்கு எரிஞ்சுக்கிட்டு. ஸோ லைவாக வீடியோலையும் சரி ஃபோட்டோகிராஃப்லேயும் சரி இந்த மாதிரி பொக்காஷோட ஷேப்பை வந்து ஹார்ட்டின் ஷேப்புக்கு மாற்றலாம். நார்மலான பொக்காஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். இந்த ஷேப் உங்களுக்கு தெரியுதா? இந்த ஷேப்பையும் வச்சு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஷேப்லேயும் தெரியும். இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் பொக்காஸை காமிக்க வைக்க முடியும். சிம்பிளாக உங்கள் கட் அவுட் பேப்பரில் என்ன ஷேப் இருக்குதோ அந்த ஷேப்பில் உங்களோட பொக்காஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ரெண்டு பக்கமும் பிளாக் கலர் டேப் போட்டு நான் லென்ஸுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை ஒட்டிடுறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நம்ம எதிர்பார்த்த அந்த ஹார்ட்டின் ஷேப் பொக்காஸ் வந்துடும். எடுத்துட்டோம்னா ரவுண்டு பொக்காஸா தெரியும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை நான் எப்படிலாம் மாத்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். டிஐஒய்யா ஒரு சார்ட் பேப்பரை ஜஸ்ட் பிளாக் கலர் சார்ட்டா இருந்தா பெஸ்ட். ஏன்னா பிளாக் கலர் வந்து லைட்டை எந்த விதத்திலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதனால லைட் வந்து டோட்டலா கட் ஆயிரும் பிளாக் கலர்ல. ஸோ ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களோட லென்ஸ் டயாமீட்டர், இன்னர் டயாமீட்டர் என்னவோ அந்த இன்னர் டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். ரவுண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஓப்பன் வச்சு கட் பண்ணி ஃபில்டருக்குள்ளே வச்சு லாக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை இந்த பேப்பரை பாதியாக மடக்கிட்டு ஒரு ஆஃப் ஹார்ட் வரைவோம். ஆஃப் ஹார்ட் வரைஞ்சிட்டு இந்த ஆஃப் ஹார்ட்டையும் இப்படியே வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா இப்படி ஃபுல் ஹார்ட் வந்துடும். இது வந்து இந்த சைஸ்க்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகுதாங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ இப்படி வச்சோம்னா இதுக்குள்ளே செட் ஆகணும். இப்போ இது மாதிரியே வேறு ஷேப் ரெடி பண்ணலாம். இதையும் அது மாதிரியே பாதியாக மடக்கிட்டு இப்போ இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்குவோம். இது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி வெட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இல்லை ஸ்டார்ஸ் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷேப்பாக இருந்துட்டு போட்டோம். டயமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம். ஃபுல்லாக நாலாக மடக்கிட்டு இந்த கார்னரை மட்டும் வெட்டி விடுவோம். ஓகே, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கட் பண்ணலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஷேப் ரெடி பண்ணியிருக்கோம். இதை கூட இன்னும் கொஞ்சம் வெட்டி விட்டுறோம். ஓகே, வேணும்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷேப்பையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கே அந்த பொக்காவோட ரிசல்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இது ரொம்ப பழைய டெக்னிக் தான். உங்களில் நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.
சில பேர்த்திட்ட இது மாதிரி கோபோஸ் இருக்கலாம். கோபோஸில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் நிறையா வரும். அந்த பிளேட்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி ஷேப்பை பொக்காஸில் கொண்டு வர முடியும். இது சிம்பிளாக நம்ம வீட்டிலையே ஏதோ ஒரு பேப்பரை கட் அவுட் பண்ணி இந்த ஷேப்பை கொண்டு வர முடியுங்கிறதுக்காக தான், யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போது செட்டப் ரெடி. ஃப்ரண்ட்டில் சீரியல் பல்ப்ஸ் இருக்குது. சீரியல் பல்ப்ஸுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் வச்சுருக்கேன். அந்த கேண்டில் எரிஞ்சிட்ருக்கு. லென்ஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு பிளாக் கலர் சாட்டை ஃபில்டருக்குள்ளே இதை அப்ளை பண்ணி அப்படியே மாட்டி வச்சுருக்கேன். சார்ட் பேப்பர்ஸ்லேயே சில ஷேப்ஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரிலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே ஜஸ்ட் இதில் வந்து இப்படி வச்சு இந்த பொக்காஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, கேண்டிலாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த லைட் வந்து கேண்டில் மேலேயும் விழுகுது. அதனால தான் அந்த கேண்டில் எனக்கு வந்து ஒயிட்டாக தெரியுது. இப்போ நான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணேன்னா, நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஸோ சுத்தமாக லைட்டே இல்லை. கேண்டிலோட ஆக்சுவல் அந்த ஒயிட் கலருங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அந்த ஜுவாலைனால் வரக்கூடிய லைட் மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஸோ இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கும். நான் இப்போதைக்கு இந்த லைட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ என் கையெல்லாம் தெரியும். ஸோ இப்படியே இந்த ஷேப்பை வந்து நான் அந்த இடத்துல உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் பொக்காஸ்லாம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் தெரியுது. கேண்டில் டிஸ்டர்ப் ஆகாமல் பின்னாடி இருக்க பொக்காஸ்க்கு மட்டும் இது அப்ளை ஆகும். அப்படியே வேறு ஷேப் வைப்போம். ஸோ இது மாதிரி இப்போ ஜஸ்ட் அது எப்படி தெரியுதுங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகே, இது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. அடுத்தது கடைசியாக ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது மாதிரிலாம் நம்ம ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜுவாலையினால் வரக்கூடிய வெளிச்சம் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு இதில் ஜஸ்ட் இப்படி வைக்கிறேன். எனக்கு எப்படி வேணுமோ அப்படி ரொட்டேட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆங்கிளில் வச்சுட்டு, ஸோ ரொம்ப லோ லைட்டுங்கிறதுனால தடுமாறுது. நம்ம மேனுவல் ஃபோக்கஸ் கூட ட்ரை பண்ணலாம். மேனுவல் ஃபோக்கஸில் வைக்கிறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கூட ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணாலும் கொஞ்சம் வெளிச்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஐஎஸ்ஓ ஏன் 2500னா சுத்தமாக வெளிச்சமே இல்லை. இந்த ஐஎஸ்ஓ நான் குறைக்கிறேன் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பொக்காஸ் எல்லாமே டவுன் ஆகும், டல் ஆகும். ஸோ அதை ரைஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா 2.8 தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த லென்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அப்பர்ச்சர் 2.8 தான். ஷேப் கரெக்டாக வச்சாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ட்ரையாங்கிளை வச்சு எடுத்த ஃபோட்டோ. ஓகே, இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் வச்சு எடுக்கலாம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ் இல்லை. ஸோ இப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ ப்ரீவியூ பார்த்துடலாமா. ஸோ நான் இது வந்து 90mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு பொக்காஸ்லாம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரியுது. டைமண்ட் ஷேப்பில் வச்சு எடுப்போம். ஓகே, ஸோ ஃபைனலாக கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப் தலைகீழாக இருக்குது. ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ லைட் போட்டாச்சு. லைட் போட வந்தால் நமக்கு கேமராவே விசிபிளாக தெரியுது. இப்போ ஐஎஸ்ஓ கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபில்டரையும் கலட்டிடுறேன். ஓகே, எப்படி தெரியுதுங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு ஃபில்டருமே இல்லாமல் இந்த லென்ஸை போட்டு பார்க்கையில் நமக்கு இப்படி தான் தெரியும். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபில்டர்ஸே போடாமல் எடுத்தது. அப்பர்ச்சர் இப்போ ஃபுல் ஓப்பனில் இருக்குது, அதாவது 1.8 இருக்குது. இந்த அப்பர்ச்சரை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுருங்கி ஒரு சின்ன ஓப்பனாக மாறிடும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுறேன்.
1.8க்கு கொண்டு வரேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஓப்பனில் இருக்கும்போது தான் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்து அதிகமாக இருக்கும், பொக்காவும் நல்லா பெருசாக அழகாக தெரியும். இதை ஃபுல்லாக சின்னதாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எஃப் வேல்யூஸ் வந்து F12 F16 அந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளரே இருக்காது. அந்த மாதிரி இல்லாத போது உங்களுக்கு அந்த பொக்காவோட ஃபீல் வந்து கொண்டு வர முடியாது. அதனால தான் இந்த லென்ஸில் மேக்ஸிமம் அப்பர்ச்சர் என்னவோ அந்த அளவுக்கு ஓப்பனில் வச்சுக்கணும். இதுக்கு ரொம்ப பயங்கரமான கேமரா லென்ஸு இதெல்லாம் வேணும்லாம் அவசியம் இல்லை. இருக்கிறதுலையே பெரிய அப்பர்ச்சர் இருக்க லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்டோட அந்த செப்பரேஷன் நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் பிளர் வந்து அதிகமாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதிகமாக கிடைக்கிற லென்ஸில் தான் இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து இன்னும் ஹைலைட்டடாக கொண்டு வர முடியும். ரொம்பவே ஈஸி தான் இல்லையா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. நான் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பபாய்.